Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. சாரிமா மாடல் ஆட்சியாக இது மாறிட்டு வருது. ஏன் 24 பேருக்குலாம் நீங்கள் சாரி கேட்கல? மற்றவங்களுக்குலாம் இவர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரா? நீ மட்டும் ஒருத்தனுக்கு நடத்துவ, மீதி 23 பேருக்கு நடத்த மாட்டேன், திரும்ப இங்கே மட்டும் கேள்வி கேட்பேன். 26ல் விஜய் வந்தால் இதெல்லாம் நடக்காது போல இருக்கு. யார் சொல்றா? அவங்க அப்படித்தானே பேசுறாங்க. முதலமைச்சர் சாரி கேட்பாரா மாட்டாரா? மற்றவங்க எதுக்கு லாக்அப் மரணங்கள் அதெல்லாம் ஒன்று இல்லை. அது சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகிறது தம்பி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதுல ரொம்ப கெடுபிடி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. எந்த தலைவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கல சொல்லுங்க. திருமாவளவன் கூட வைக்கிறாரா? அப்போ இது ஒரு தனி மனிதனுக்கானது அல்ல. அண்ணன் திரும்ப வைக்கிறாரு, அண்ணன் சண்முகம் வைக்கிறாரு, அண்ணன் இவர் தம்பி விஜய் வைக்கிறாரு, எடப்பாடி வைப்பார். இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது சாதாரண நடைமுறை. திமுக காரனுக்கும் இது இருந்துச்சு. நாங்கள் இளைஞரணி மாநாடு நடத்தும் போது இதே போலீஸு 3 இடம் மாற்றி 3ஆவது இடத்துல தான் ஓகே ஆச்சு. அண்ணன் பேட்டி கொடுத்துருப்பாரு பாருங்க. முதல்ல சேலம் பக்கத்தில் ராசிபுரம் ரோட்டில் கொண்டு போனோம், முடியாதுன்ட்டாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வண்டிகள் நிறைய வரும், மக்களுக்கு முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு மேட்டூர் ரோட்டுக்கு போனோம், அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் பத்தநாயக்கம்பாளையம் பக்கத்தில் வச்சோம். இதுனா உங்களுக்கு இந்த ஏரியா கொஞ்சம் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் யார்கிட்ட போய் அழுகுறது? எங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தது. நிர்வாகத்தில் காவல்துறைக்கு சில பொறுப்புகள் இருக்குது, சட்டம் ஒழுங்காக அவங்க மெயின்டைன் பண்ணணும், மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்க்கணும். அந்த வகையில் எங்களுக்கும் இருந்தது, உங்களுக்கும் இருக்கிறது. இதில் யாருக்கும் தயவுதாட்சியமோ இல்லை மாற்றுக்கிறதோ கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த இது செய்யணும். இல்லை, இப்போ நீதிமன்றம் போய் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தையே கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் சொல்லிட்டேன், நிர்வாக காரணங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இவரை இங்கே தடுத்து நிறுத்தினா எங்களுக்கு தெரியாதா? தம்பி, எப்போவுமே ஒன்று வச்சுக்கோ, ஒரு படம் அது பாட்டுக்கு ஓடிச்சுன்னா பிரச்சனை இருக்காது. எவனாவது ஒருத்தன் குறுக்க கம்பை போட்டால் தான் அந்த படத்துக்கு இன்னும் வெயிட் ஏறும். அதே தான் அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு நடத்திட்டு போனாருன்னா யாரும் பொருட்டாக நினைக்க மாட்டான். நீங்கள் குறுக்க கட்டையை போட்டிங்கிற மாதிரி செய்தியை சொன்னால் தான் அதுக்கு ஒரு மவுஸ் வருது. ஆர்டிஃபிஷியலாக ஒரு சினிமாக்காரர்ல மார்க்கெட்டை எப்படி தூக்கணும்னு தெரியும், அப்படி பேசியிருப்பார். சாரிமா மாடல் ஆட்சியாக இது மாறிட்டு வருது. ஏன் 24 பேருக்குலாம் நீங்கள் சாரி கேட்கல? இவங்களுக்கு மட்டும்தான் கேட்பீங்களா? அஜித்குமாருக்கு மட்டும்தான் கேட்பீங்களா? மற்றவங்களுக்கு சாரி கேட்டுறணும் முதல்வர் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறார். மற்றவங்களுக்குலாம் இவர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரா? நீ மட்டும் ஒருத்தனுக்கு நடத்துவ, மீதி 23 பேருக்கு நடத்த மாட்டேன், திரும்ப இங்கே மட்டும் கேள்வி கேட்பியா? இது சாதாரண மக்கள் கேள்வி இல்லை, ஒரு யதார்த்த கேள்வி. என்னப்பா விஜய், நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சான், ஒன்றும் இல்லாமல் நீயே பொஸ்க்குன்னு மாட்டுறீங்க, மொசக்குட்டி மாதிரிலாம் மாட்டுற. இல்லை, வெயிட் பண்ணியிருப்பார் போல இருக்கு விஜய். இந்த 4 வருஷம் ஆச்சு நடந்திருக்கு, ஏதாவது இந்த மாதிரி கேட்பார் போல இருக்கு அப்படின்னு விஜய் செலக்டிவாக நீ இருக்கல. அதுக்கு பின்புலம் என்ன? இல்லை, 20 பேரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டார்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 20 பேர் பேசுகிறத விடுங்க தம்பி. நான் கேட்குறது என்னென்னா, இந்த இடத்துக்கு வந்த நீ ஏன் முதல்ல வரல? இல்லை, இது வரைக்கும் நடந்ததுக்கு ஏன் அறிக்கை கூட கொடுக்கல? அதை சொல்லணும்ல. ஏன் அறிக்கையே கொடுக்காத நீங்கள் இன்னைக்கு நின்றுக்கிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போதான் மக்கள் பிரச்சனைக்காக அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒவ்வொன்றா பேச ஆரம்பிப்பார். அதில் முதல் பகுதியாக இந்த விஷயத்தை முன்னெடுத்தாருன்னா இன்னைக்கு பேசி இருக்கிறதுல. இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலேயே இது சம்பந்தமான விவாதம் தலைவர் பேசியிருக்காரா? அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க. காவல்துறை தவறு செய்திருந்தால் அதற்கு நான் மனம் வருத்தப்படுகிறேன் சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் மீது தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். எடுத்ததா இல்லையா? அப்புறம் இல்லை, இந்த நடவடிக்கையே அந்த விஷயம் நடந்த ஒரு மனச்சாட்சி இருந்தால் அந்த கேள்வி கேட்கலாமா? இவருக்கு உண்மையிலே அந்த இதயத்தில் ஒரு ஈரம் இருந்தால், ஒரு தாய்கிட்ட தன்னுடைய குழந்தையை இழந்தது அது மட்டும் இல்லை,
தெளிவாக தெரியுது இது ஒரு அக்ரஷன் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்காக ஒரு முதலமைச்சர் ஒரு தாய்கிட்ட அம்மா நடக்கக்கூடாது நடந்துருச்சு, வருத்தப்படாதீங்கம்மா, அந்த துறைக்கும் அவர் பொறுப்பு, அந்த வகையில் அவர் ஒரு சாரி சொல்கிறது ஒரு நல்ல முன்மாதிரி. அவர் கேட்குறது என்னன்னா, முதல் தடவை நடக்கும்போது சாரிமா கேட்டிருந்தா பரவாயில்ல, 20 பேர்கிட்ட 24 பேர்கிட்ட கேட்காம 25 இல்லை 24 எங்கே நடந்துச்சுன்னா, நான் என்ன கேட்குறேன், 24ங்கிறது விசாரணை கைதிகளா அல்லது சிறைச்சாலையில் இருந்தாங்களா, என்னது டேட்டா சொல்லுங்கள். ஒரு அக்ரெசிவாக நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் கேட்குறது எப்போவுமே தம்பி, ஒரு பொது இடத்துல இது இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் நானே டேட்டா கொடுத்தேன். 2018 12 பேர் விசாரணை மரணம், அது இல்லாமல் 26 பேர் சிறைச்சாலை மரணம். அதுக்கு அடுத்த 2019 இதே மாதிரி 17 பேர் மரணம், விசாரணை கைதிகள். அப்படி இருந்தது. இப்போ நாங்கள் மொத்தமே ஒரு வருஷத்துக்கு அந்த பீரியடில் சராசரியாக 13 ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 6 குறைஞ்சிருக்கா இல்லையா, செஞ்சுருக்கோமா இல்லையா? அப்போ அதைத்தானே பார்க்க முடியும். ஒரே நாளில் இப்படி இந்த ஒரு மனநிலையில் இருக்கிற எல்லாரையும் ஒரே நாளில் மாற்றிட முடியுமா? அப்போ அதைத்தான் போலீஸ் கமிஷனர் காவல்துறையில் நிர்வாகம் சீர்கேடாக இருக்குது, அதன் காரணமாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. சீர்கேடுக்கு உருவானதை குறைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சீர்கேடு இருக்குங்கிறத இந்த அரசாங்கம் ஒத்துக்குது. காவல்துறையில் இருந்ததுனால தானப்பா அப்படி நடந்திருக்கு. அதுக்கு முந்தின ஆட்சியில் 17, 12, 16 நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 4க்கு வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4, 5ங்கிற இடத்துக்கு குறைஞ்சிருக்கு. அப்படின்னா அப்போது இந்த ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர் அதை குறைத்து கொண்டு வருகிறார். அதுதானே செய்ய முடியும் எந்த ஒரு நிர்வாகத்திலையும் தம்பி. இது இப்போ 26 விஜய் வந்தால் இதெல்லாம் நடக்காது போல இருக்கேன். யார் சொல்கிறா? அவங்க அப்படி தானே பேசுகிறாங்க. பார்ப்போம். அதாவது இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் இந்த மக்களுக்காக செய்தது என்ன? இந்த 50 வயசு ஆகிட்டு தம்பி அவருக்கு, ரைட்? ஏறத்தாழ அவர் சினிமாவுக்கு 20 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, 20 வருஷம் 20 25 வருஷமாக ஆயிட்டு. அவர் சம்பாதிச்சார்ல தம்பி, என்ன செஞ்சார் 25 வருஷம்? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறது, மக்களுக்கு சேவை செய்யணும், அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இது ஒரு நாளில் பொங்கிக்கிட்டு வர்றதில்லை. ஓகே, அது தயையும் ஈகையும் பிறவிக்கணும், அது பிறவியிலே இருக்கணும். அப்படி இருந்திருந்தா நீங்கள் எவ்வளவு பணம் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. விஜய் மக்கள் இயக்கம் இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே பல்வேறு தருணங்களில் மழை வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும், அல்லது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அனிதா விவகாரமாக இருக்கட்டும், அண்மையில் அந்த அஜித்குமார் விவகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேசிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேலே கான்ட்ரிபியூஷனாக விஜய் என்ன பண்ணணும்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியல. நிறைய சொல்லட்டா, எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டா, விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டா, பல நடிகர்கள் என்னால் சொல்ல முடியும். அவங்கவுங்க சார்பில் அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்சிக்காரன் போயிருப்பான், அவங்க ரசிகர்கள் போய் ரத்த தானம் கொடுத்துருப்பான், இல்லைன்னு சொல்ல. அது தலைவர் சொல்லி தொண்டன் கேட்குறான். நீ தலைவராக என்ன பண்ண அதை சொல்லு. தொண்டன் செஞ்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும். என்ன பார்த்தோம், விஜயை பார்க்குறதுக்கு தான் வந்தாங்க நம்ம பிள்ளைங்க தம்பிமார். வந்துட்டு நேரே கலைஞர்கிட்ட போய் கலைஞரத்தில் போய் ஃபோட்டோ எடுத்து அவன் போட்டிருக்கிறான். பார்த்தீங்களா இல்லையா சங்கர்? இருக்குல்ல, இதுதான் எங்கள் பிள்ளைங்க வருவாங்க ஆசைக்கு பார்க்குறதுக்கு ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. இவர் சொல்கிற அந்த வேகம் இந்த இது இருந்திருந்தா அவன் நேராக எங்கே போகிறான் தம்பி? நேரே தலைவர்கிட்ட போகிறான், போய் ஃபோட்டோ எடுத்து அழகாக போட்டு போகிறான். என்ன குறை? இதுதான் நான் சொல்கிறேன் சங்கர், நீங்கள் ஒரு அரசியலுக்கு வர்றத எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கிற உரிமை உங்களுக்கும் உண்டு, மாற்றுக்கருத்தல்ல. உங்களினுடைய அரசியல் என்பது பொதுநலமாக இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் கட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகு எத்தனை தேர்தல் வந்தாலும் அத்தனை தேர்தலையும் ஸ்கிப் பண்ணீங்கல்ல. ஏன் பண்ணீங்க? நாங்கள் வந்தால் தேர்தலில் நேரடியாக சந்தித்த உடனே நேரே பனையூரில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மேம்பாலம் அமைச்சு தலைமைச் செயலகம் போவோம். இந்த நாட்டை பூரா நாங்கள் காப்பாற்றிட்டு அப்படியே பனையூர் போயிருவீங்களா? இதுதான் ஒரு முதலமைச்சரா? ஒரு நாள் சிறைச்சாலை இருந்திருக்கா? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற யாராவது ஒரு தலைவர் தன் மீது வழக்கு சிறைச்சாலை சந்திக்காத தலைவரை சொல்லுங்கள். பொதுமக்களுக்காக. தனிப்பட்ட கிரிமினலை விட்டுருங்க, கிரிமினல்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டில் வர்ற தலைவர்கள் எல்லாம் விட்டுருங்க, அது வேற. நான் சொல்கிறது பொதுமக்களுக்காக போராடி சிறைச்சாலைக்கு போய் தன் மேலே இந்த மாதிரியான வழக்கு வாங்காத ஒரு தலைவரை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு தம்பி விஜய் மட்டும்தான். அப்புறம் எப்படி நீங்கள் வந்திருக்காரு, போக போதானே எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, இப்போ தானே வந்தீங்க, வந்த உடனே நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா?
இல்ல மக்கள் வரவேற்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சில சர்வே 12% எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஆகணும்னா இது வரைக்கும் 15 முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. நிரூபிக்கணும்ல தம்பி. சொல்லலாம் 12 இருக்கு 15 இருக்கு, ஏன் வாரி வழங்க வேண்டியதானே 30%. திமுக அதிமுக எல்லோருக்கும் சேர்ந்து 70% தான் வருகிறது, மீதி 30 நான் தான் பிடிப்பேன் சொல்லுங்க. யார் வேண்டாங்களா? அது வேற. யூ ப்ரூவ் இட். இந்த இடத்துல நான் வந்து தேர்தலில் நின்றுருக்கேன், இத்தனை வாக்கு வாங்கியிருக்கேன், பேசுங்க, நம்ம ஒத்துப்போம். இல்ல அஜித் லாக்அப் மரணம் குறித்து அவர் பேசும்போது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக பிடிக்குள்ள இருந்து கொண்டு தப்பிக்க பார்க்குறீங்க, சிபிஐ விசாரணை ஏன் வேணும்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இதுக்கு இருக்கும்போது பதில் யார் சொல்லணும்? இதுக்கு பதில் திமுக சொல்லணுமா பிஜேபி சொல்லணுமா? சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு இதுவரைக்கும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சும்மா கத்திட்டு திரிவார ஒன்றும் பேசலையே. ஏன் நயினார் நாகேந்திரன் பேசலை? விஜய் சொன்னது முற்றிலும் தவறானது, ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ சிபிஐக்கு சம்பந்தம் இல்லை சொன்னாங்களா? அப்போ ஏன் சொல்லாமல் இருக்காங்க? இல்லை அவர் என்ன சொல்றாரு, திமுகவும் பாஜகவும் இதில் வந்து ஒன்று கூடிட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. நான் கேட்குறது என்னன்னாப்பா, வச்சிருக்காருலப்பா, அப்போ அவர் சொல்கிறது உண்மைன்னு பிஜேபி ஏற்றுக்குதா? இந்த கருத்தை வேற யாராவது சொன்னால் பிஜேபி விட்டுருமா? விஜயை மட்டும் ஏன் விட்டு வைக்குது? இல்லை சார், இன்னைக்கு நம்ம இந்த பேட்டி எடுக்கிற நேரம் கிட்டத்தட்ட வந்து 14ஆம் தேதி நம்ம எடுக்கிறோம். நேற்று 13ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது. 24 மணி நேரம் கடந்து நம்ம போயிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இந்த விஜய் போராட்டத்தை பற்றி யாருமே பேசலை. என்னன்னு தெரியல எனக்கு. அது மாதிரி விஜய் எந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கிறாரோ அதை பற்றி திமுகவினரும் பெருசாக பேச மாட்டேங்குது. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, நியாயமானதை இந்த அரசு செய்துகிட்டு இருக்கு. அதில் சும்மா தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருந்தா அதுக்கு திரும்ப ஏன் அதை திரும்ப பேசி வேஸ்ட்டு தானே? இல்லை அதுதான் கேட்குறப்ப பாஜகவும் திமுகவும் இந்த மாதிரி பின்னாடி இருந்து கூட்டு சேர்ந்துக்கிறாங்கிறதா அவரோட பிஜேபியோட செல்ல பிள்ளை தான் விஜய்ங்கிறேன். அதனால தான் இவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஒன்றிய அரசின் மீது வைக்கிறார் அவர். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது சொல்கிறாரா இல்லையா? பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க ஏன் சொல்லல? இல்லை அவர் சொல்கிறது என்னன்னா, சிபிஐ விசாரணை எல்லாம் வந்து முழுக்க வந்து ஒருதலை பட்சமாக இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் சொல்லி. நான் சொல்லலை, முதலமைச்சர் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் ட்வீட்டை எடுத்து நானும் உட்காந்து பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சிபிஐக்கு கொடுக்கலாம், நான் சிபிஐக்கு வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் இருக்கு. எங்கே சொன்னார்? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போகலாம், ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, மேடையில் தானே பேசுகிறோம். அதுலேயும் இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்கள நான் பார்த்த வரைக்குமே நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அதை முந்திலாம் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பத்திரிகையாளர்கள் இன்டர்வியூ அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். என்னென்னா, எங்களுக்கு தரவு நாலெட்ஜ் இல்லாமல் நாங்கள் பேசினா ஆப்போசிட்டில் இன்டர்வியூவர் இருக்காங்கல்ல பத்திரிகையாளர்கள், டக்குன்னு பிடிச்சிருவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு கேள்வியை போட்டு எங்கள்கிட்ட இருந்து எமோஷனலாக ஒரு வார்த்தையை வாங்கிட்டு நாங்கள் யாரை எமோஷனலாக சொல்லியிருக்கோமோ அவங்ககிட்ட போய், இங்கே பாருங்கள் உங்களை எமோஷனலாக இதுக்கு சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன பதில், உடனே அங்கேருந்து ஒரு எமோஷனல். இதுதான் இப்போ ஊடகமாகி போச்சு. நிறைய ஊடகவியலாளர்கள் இதை தான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் தம்பி சங்கர், இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, எங்கே சொன்னார், எதுக்கு சொன்னார், ஏன் கேட்க மாட்டாங்கிறீங்க? அவர் சொன்னார், உடனே எங்ககிட்ட வந்து கேள்வி, உடனே இங்கே கேள்வி. இது மெசேஞ்சர் வேலை இல்லைங்கிற ஊடகம். ஊடகம் என்பது எந்த தலைவர் பேசினாலும் தவறு இருந்தால் இது தவறு என்று சொல்வதற்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஊடகவியலாளர்களும் வரமாட்டாங்கிறாங்களே, முன்னுக்கு வரமாட்டாங்கிறாங்களே. அதாவது வாங்கினதை அப்படியே தூக்கி போடுறாங்க, அதுக்கு பதில் நான் கொடுத்தா அதை தூக்கி இப்படி போடுறாங்க. இதில் எது உண்மை? ஏதோ ஒரு 4-5 ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க தம்பி, நான் அவங்கள மனசார வாழ்த்துறேன். ஆனால் இப்போ ஊடகம்ங்கிறது என்னமோ இல்லை, முழுக்க ஊடகங்கள் எல்லாமே வேற ஒரு கட்சி சார்பாக எதுவும் செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கல, நான் அப்படி எல்லாத்தையுமே டிவிக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரவே இல்லை. நான் வந்து எதையுமே பொதுவாக நான் சொல்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி ஊடகங்களினுடைய தரம் இன்னும் உயரணும். உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறதாக இருந்தால், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னா முந்திலாம் தலைவர்கள் எவ்வளவு யோசிப்பாங்க தெரியுமா? ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கணும், இன்டர்வியூலாம் அவ்வளோ சாதாரணமாக எல்லா தலைவரும் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, என்ன மடக்கிடுவாங்க அப்படின்னு. இப்போ ஒன்றும் கிடையாது. அதாவது நான் என் வாயிலிருந்து என்ன வருதோ அதை அப்படியே தூக்கி போட வேண்டியது, அதுக்கு பதிலுக்கு அவர்கிட்ட இருந்து என்ன வருமோ அதை தூக்கி போட வேண்டியது. இப்படி 2 பேருக்கும் இடையில ஓட்டிகிட்டே இருக்கிறது தான் இன்றைக்கி ஊடகம்னு ஆகிப்போச்சு. இது என்ன நியாய தர்மம்னு கேட்குறேன்.
இப்பவும் நான் சொல்கிறேன், ஊடகவியலாளர்கள்ட்ட நானும் ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறதுனா உங்களை சந்திக்கிறதுனா தலைவர்களுக்கு பயம் வரணும். அந்த அதாவது எங்களை சந்திக்கிறத விட, எதிர்கட்சிகளை சந்திக்கிறத, மாற்றுக் கட்சிகளை சந்திக்கிறத விட பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு தலைவர்கள்ட்ட ஒரு அச்சம் வரணும். அல்ல அவங்க தங்களை அதை தயார்படுத்திக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சும்மா நினச்சது வாட்ஸ்அப்பில் பார்த்ததெல்லாம் தலைவர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. தம்பி வருத்தமாக இருக்கு. விஜயனுடைய இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் இப்போ முதலமைச்சர் சாரி கேட்பாரா மாட்டாரா? மற்ற எதுக்கு லாக்அப் மரணங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகிறது. தம்பி வெயிட் இருக்கணும் தம்பி, கண்டென்ட் இருக்கணும். அதாவது உன்னுடைய கேள்வி என்பது பல லட்சம் மக்களினுடைய கேள்வியாக இருக்கணும். சும்மா நக்கலுக்கு பேசிட்டு போகிறது, வந்து பேசுறது. சென்று எஸ்ஐடி அமைச்சு விசாரணை குழு அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வந்து முன்னெடுத்து பேசுகிறாரு. அவர் பேசுனதில் ஏதாவது நியாயம் இருக்கா? இப்போ என்ன குறைச்சலுங்க? இப்போ என்ன குறைச்சல் தம்பி? அந்த ஒரு நடந்த நிகழ்வுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு 4-5 காவலர்கள் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க மீதான நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதாபிமான விசாரணை முதல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க 5 பேர் கூட்டிட்டு போய் அந்த நபரை அடிச்சிருக்காங்க, அந்த 5 நபருக்கு யார் கால் பண்ணி சொன்னா அப்படின்னு கேட்டாவே தெரிஞ்சிட போகுது, இது எதுக்கு போய் விசாரணை ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சீமான் கேட்கிறாரு. இல்லை யார்கிட்ட கேட்கணுங்கிறாரு அவரு. அந்த 5 பேர்கிட்ட கேட்டாவே பதில் தெரிஞ்சு. 5 பேர்கிட்ட யார் போய் கேட்கறது? அவரை கேட்க சொல்லுங்க. அதுக்கு சிபிஐ தேவையில்லை, அங்க இருக்கிற லோக்கல் ஆளுகளே போதாதா? அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு முந்தியெல்லாம் கொஞ்சம் நான் பார்ப்பேன் அவரை, சீமான்லாம் பேசினேன். இப்போ எனக்கு சிரிப்பாக வருது தம்பி. அது என்ன அதிபர் முறையா? ஏங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி. இப்போ நம்ம 2 பேருமே ஒருத்தர் பேசும்போதே ஏதோ ஒரு பிரச்சனை, வீடியோ இருந்தாலுமே முறைப்படி விசாரிக்கணுமா இல்லையா? ஆகா வீடியோவில் ஒன்று சொல்கிறேன், வீடியோவில் இருக்கிறது கான்ஸ்டன்டைன் வந்து சங்கரை வந்து தப்பாக பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு தவறாக நடந்து போச்சு அப்படின்னு உடனே என்னை தண்டிக்க முடியாது தம்பி. முறைப்படி விசாரிக்கணும். இந்த வீடியோ சரியான்னு பார்க்கணும், இந்த வீடியோவில் வந்து வீடியோ டாக்டரிங் பண்ணியிருக்கா இல்லை ஒரிஜினலான்னு பார்க்கணும், அப்புறம் நான் காட்டப்படாதது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் தீர விசாரிக்கணும்ல தம்பி. அப்படி இல்லாமல் இல்லை இதில் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். இப்போ 5 பேருக்கு யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யார் சொன்னா? அதன் அடிப்படையில் சங்கரை நான் அடிக்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னா சார்? இப்போ அடிச்சு அஜித்குமார் இறந்துட்டாரு சார். சங்கர் என்னுடைய கேள்வி, 5 பேரும் சேர்ந்து அடிக்க சொன்னது யாருன்னு அடிக்க சொன்னாங்கன்னு யார் சொன்னா? அவங்களா போய் அடிச்சிருப்பாங்களா? அப்ப என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? எப்பா அப்படின்னா இந்த நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒவ்வொரு லாக்அப் டெத்துலேயும் ஒவ்வொருத்தர் சொல்லியிருக்கணும்ல. இப்போ இன்னைக்கு பார்த்தேன் 30 பேருக்கு மேலே வந்து உத்தரப்பிரதேசத்தில், அந்த 30 பேருக்கு உத்தரவு கொடுத்தது யாரு? நீங்களா ஒன்றை கிளப்புவீங்க, கிளப்பிட்டு அதை உடனே இல்ல சார். சீமான் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் எனக்கு அடிப்படை சிபிசிஐடி போதாதா அல்லது மற்ற விசாரணை சாதாரண அடிப்படை இல்லாத கேள்வி. அவங்களுக்கு தகவல் வந்ததுன்னு உங்களுக்கு சொன்னது யார்? அந்த 5 பேருக்கும் தகவல் வந்ததுன்னு சொன்னது யார்? அந்த 5 பேர்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அதுதான் சரி. இல்லை அந்த 5 பேர் அவருக்கு ஃபோன் வந்ததுங்க, ஃபோன் வந்தோடனே கேட்டுட்டு தான் என்னை அடிச்சாரு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அடிப்படையே இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு ஒருத்தரை தட்டி விடுவீங்க, தட்டி விட்ட உடனே அதை விசாரிங்க. இது என்ன தம்பி? இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரம் நடத்துகிற நாடுகளில் தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு, அது கூட விசாரித்து தான் தண்டனை கொடுக்குறாங்க. விசாரணை இல்லாமல் தண்டனை கொடுக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லுங்கள் சீமான்ட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எடுத்த உடனே அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு வேகம் இருக்குங்கிறதுனால நம்ம பேசிடக்கூடாது. என்ன இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்பி ஒரு 8% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு பொறுப்புள்ள தலைவராக பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. ஓரணியில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 நாளில் 1 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை எப்படி வஞ்சிக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பிரச்சாரத்தின் போது பேசப்படுறதா செய்திகள் அறியப்படுது. எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் கூட இப்போ நம்ம அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த ஏரியா இன்னும் 2 தொகுதிகள் எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதனுடைய எண்டு பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4.5 அந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். அமைச்சர்கள் அங்கே போக முடியாது, இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் இப்போ தான் வந்தீங்களாங்கிற மாதிரிலாம் 1008 பிரச்சனைகள் வரும். பட் அந்த மாதிரியான எந்த இடத்திலும் நம்ம போன வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு
எதிர்ப்பலை இல்லை. 1-2 இடங்களில் சில வருத்தங்கள் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. அல்ல ஒட்டுமொத்தமான ஒரு கிராமத்துக்கு ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, அது டிலே ஆகிருக்கலாம். இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது செய்வாங்க அப்படின்னு, பட் கொஞ்சம் வேகமாக வேணுமே அப்படிங்கிற வருத்தங்கள் 1-2 இருக்கிறது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் இந்த ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறார். மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. எடப்பாடி பழனிசாமி இது குறித்து விமர்சனம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்பர்லாம் வந்து கேட்பாங்க, நம்பர்லாம் நீங்கள் கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, நான் இதை சொல்ல விரும்பலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் விமர்சனம் பண்ணுறாரு இந்த ஊரணி. இது வந்து ஒரு மட்டரகமான விஷயம். இது அதில் அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முட்டாள்தனமாக மழுங்கி போகிறாரு. அதாவது இப்போ அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்தி இப்படி பண்ண முடியும், இப்படி பண்ணியிருக்காங்க. பேசணும்ல தம்பி. நம்ம ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட பேச்சாளர்கள் ஒரு சும்மா வாழ்வீச்சுக்காக பேசுகிறதுங்கிறது வேற. நீங்கள் ஒரு அரசியல் இது கிளம்பி போகும்போது நீங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது அதை யாராவது நம்புவாங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள் மெம்பர்ஷிப் கேம்பெயின் ஒன்று இளைஞர் அணியில் போட்டு கொண்டு வந்தோமே, அப்போ மக்கள் கொடுத்து தான் இருக்காங்க. என்ன நடந்திருக்கு? என்ன இன்றைக்கி இது இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோமா நம்பர் கேட்குறதுக்கு? விவரம் இல்லாமல் பேசுகிறாரு. இதை என்ன பண்ணுவீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நான் அடுத்தால நாட்டை ஆளணும்னு சொல்கிறவர், ஏங்க ஒரு கட்சியில் உறுப்பினர் சேர்க்கும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பி, மிஸ்டு காலில் எல்லாம் மெம்பர் ஆக முடியாது. சும்மா வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டுலாம் மெம்பர் ஆக முடியாது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி மெம்பராக இருந்தால் அந்த நம்பரை குறித்து அந்த நம்பரில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரில் இருந்து வாக்காளர் எண்ணிக்கை வரைக்கும் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் மெம்பருங்க. சும்மா கண்ணை மூடிட்டுலாம் திமுகவில் மெம்பர் ஆகிட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ உங்ககிட்ட வந்தால் கூட உங்களுடைய நம்பரில் இருந்து இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே மெம்பர் ஆக முடியும். சும்மா கண்ணை மூடிட்டுலாம் மெம்பர் ஆக முடியாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி போகிற இடம்லாம் வந்து இந்த ஆட்சி குறித்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதற்கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சு 2வது கட்டத்துக்கான அந்த சுற்றுப்பயணத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. போகிற இடம்லாம் நிர்வாக சீர்கேடாக இருக்கட்டும், காவல்துறையினுடைய அணுகுமுறையாக இருக்கட்டும், ஊழல் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசும்போது அந்த பிரச்சாரத்தை நம்ம பார்க்க முடியுது. அங்கேருந்து மக்கள்கிட்டருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த கிளாப்ஸாக இருக்கட்டும், அதையும் நம்மளால் பார்க்கமே. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் 1 கோடி பேரை சேர்த்துட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுவெளியில் பேசும்போது அங்கேயும் கூட்டம் வருது. மக்கள் கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது வேற விஷயம். அந்த கூட்டம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ எங்கள் தலைவர் ரோட் ஷோ போகிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை மக்கள் ஓடி வராங்க, பார்க்குறாங்க, ஆசையாக கை கொடுக்குறாங்க, ஆசையாக பண்ணுறாங்க. அது யார் எந்த ஒரு தலைவர் பார்த்தாலும், அதாவது ஒரு பிஜேபி தலைவர் பார்த்தாலும் பரவாயில்லையே, மக்கள் அவ்வளோ ஆரவாரப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர்கிட்ட அப்படியே தான் இருக்கா இல்லையா? கட்சிக்காரங்க வருவாங்க, நான் மறுக்கலை. அதிமுக என்பது இன்றைக்கும் ஒரு எதிர்க்கட்சி, களத்தில் எங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இயக்கம், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அவங்களுடைய பொதுச் செயலாளருங்கிற முறையில் வருவாங்க, அது வேறு. நான் சொல்கிறது, இப்போ எங்கள் தலைவர் போகும்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க, ஆசையாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, யூத்ஸ் எடுக்கிறாங்க. பெரிய வயசானவங்க கூட தலைவர் கையை பிடிச்சி வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம் என்ன? ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது? நீங்கள் ரோட் ஷோ பற்றி சொல்கிறீங்க. ரோட் ஷோவே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக, செய்திக்காக வந்து எடுக்கப்படுது, பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. எத்தனை மாவட்டத்தில் எடுப்பீங்க அப்படி ஃபோட்டோ ஷூட்டு? மாவட்டந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியுமா? வருவாங்களா அப்படி மக்கள்? இல்லை, நீங்கள் இது இயல்பாக நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் வந்து கை ஷேக்கன் பண்ணுறதா இருக்கட்டும் முதல்வர்கிட்ட, அதெல்லாம் வந்து இயல்பாக நடந்தது அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வெறும் செய்திகளில் வரணும், அதுக்காகவே இந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி இந்த ரோட் ஷோ வந்து பண்ண. ஃபோட்டோ ஷூட்டுங்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது என்லைட் பண்ணி உங்களை காட்டுறதுக்காக ஒரு சீன், அதுதான் ஃபோட்டோ ஷூட். என்னை வந்து ஒரு ஹீரோவாக காட்டணும் அப்படின்னா அதை நான் இது பண்ணி எடுத்து அதில் ஒரு 5-6 எடுப்போம். எடுத்து எது நல்லதாக இருக்கோ அதை தான் வெளியே கொடுப்போம். ரைட். அப்போ நான் கேட்குறது என்னென்னா தம்பி, அவர் நடந்து வரார். இப்போ ஏறத்தாழ 15 கிலோமீட்டர்லாம் நடக்கிறார். அந்த மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வருவாங்கன்னு நின்றுட்டு நிற்பாங்களா என்ன? புரியல எனக்கு. இப்போ மதுரையில் 20 கிலோமீட்டர் போனவர்கள தம்பி, பார்த்தீங்கல்ல இத்தனை கிலோமீட்டர்லாம் மக்கள் எப்படி சும்மா நிற்பாங்க? ஃபோட்டோ நம்ம முகத்தை காட்டிடுவாங்க அப்படிங்கிறக்காக நிற்பாங்களா?
இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வரப்போது, அதுக்காக வந்து ரோட்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், 8 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் நடக்கிறாரு. அவர் தலைவர் எப்போதெல்லாம் மாவட்டத்துங்களுக்கு வந்திருக்காரோ அப்போதெல்லாம் இந்த ஷோ நடந்திருக்கு. முதல்ல 2024க்கு பிறகு அவர் கோயம்புத்தூர் போனப்போவே ரோட் ஷோ வந்தது உண்டா இல்லையா? அப்புறம் நாங்கள் மக்களை சந்திக்கிறது தேர்தலுக்காக இல்லை, இப்பவும் சொல்கிறோம் தம்பி. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்னன்னா, இப்போ 2023ல் நம்ம மகளிருக்கான 1000 ரூபா தொகை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து 2024 தேர்தலுக்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ 2026 தேர்தல் வரப்போது, அதுக்காக வந்து இப்போ விடுபட்டவங்களுக்குலாம் நாங்கள் 1000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. 1,15,00,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். ரைட், இதில் எதுவும் இல்லை. 1-2 பேருக்கு அவங்க அப்ளை பண்ணும்போது 1,30,000 பேர், அதில் ஒரு 15 லட்சம் பேர் வந்து விடுபட்டதில் நியாயமான காரணம் இல்லை அப்படிங்கிறது கண்டறிந்தால் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் இதை வச்சிருக்கே தவிர, புதுசாக இதில் போய் இப்போ நாங்கள் அடுத்தால 1 கோடி கொடுக்குறோமா, 1 கோடி பேர் கொடுக்குறோமா? அப்படி இல்லை. ஏற்கனவே விண்ணப்பித்தவங்க அவங்களுக்கு அதில் வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தால், தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால், இல்லை நாங்கள் சரியாக தான் இருக்கிறேன், தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னு கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன தப்பு? எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலும் அந்த ஸ்கீம் வந்து தம்பி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முதல்ல 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தோம். அப்புறம் அது 1 கோடி, 1 கோடியே 10 லட்சம் ஆச்சு. அப்புறம் 1 கோடியே 16,50,000 இன்றைக்கி நிலவரப்படி இப்படி தான் சேர்த்துக்கிட்டு இருக்குது. அதில் இது ஒரு ஸ்பெஷல் கேம்ப்பு, அவ்வளோதான். ரெகுலராக இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் எடுத்து இதை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். உங்களுக்கும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.